இதில் இருக்கக்கூடிய ரீசெட் பின் ஆர்எஸ்டி ரீசெட் பின். ஸோ ஆர்எஸ்டின்றது ரீசெட் பின். ஸோ இந்த ரீசெட்ன்றது இந்த கண்ட்ரோலர் அதை நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நம்ம ப்ரோக்ராம் ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஸோ அதிலேருந்து அதை திருப்பி பழைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே கொண்டு வரணும். அதாவது அதனுடைய கண்டென்ட், அது உள்ளார இருக்கக்கூடிய எல்லா ரிஜிஸ்டர் கண்டென்ட்டையும் அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், அதுக்குள்ளே இருக்க ரிஜிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அது 0 பண்ணிக்கும். ஒரு ப்ரோக்ராம் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்குது, நம்ம ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஸோ ஆல் த கண்டென்ட்ஸ் ஆர் 0 கண்டென்ட்ஸ், அது ஆல் த பிளாக்ஸ் இன் தி 8051. அந்த 8051 இருக்கக்கூடிய எல்லா ரீசெட்டுடைய வேல்யூவும் 0வாக மாறிடும். அதுதான் ரீசெட்டுடைய ஃபங்க்ஷன் ஆர்எஸ்டி பின். ஸோ இந்த ரீசெட் பட்டன் என்னவாக இருக்கணும், நார்மலி லோவாக இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு ஹை வேல்யூ உள்ளார போகும். ஸோ ஒரு ஹை பல்ஸ் அப்ளை பண்ண உடனே ஒரு ஹை பல்ஸ், ஒரு ஷார்ட் டூரேஷன், ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 மிஷின் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி மிஷின் சைக்கிள் பற்றி பார்த்துருக்கோம். அந்த கிளாக் ஃப்ரீக்வன்சி, அதுலேருந்து மெமரி ஃபெச் சைக்கிள், ஆப்கோட் ஃபெச் சைக்கிள், மெமரி ரீட் சைக்கிள்னு பார்த்து இதெல்லாம் மிஷின் சைக்கிள்னு பேர். ஸோ ஒரு 2 மிஷின் சைக்கிளுக்கு ஸோ அந்த ரீசெட் பட்டன் ஹை ஸ்டேட்டில் இருந்ததுன்னா ஸோ இந்த 8051 அது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் கண்டென்ட்டும், அது இன்டர்னல் அட்ரஸ் பஸ் இருக்குது, அதில் ஒரு டேட்டா இருக்கும், டேட்டா பஸ் அதில் ஒரு வேல்யூஸ் இருக்கும், எல்லாத்தையும் அது 0 பண்ணிக்கும். ஸோ ஆல் த இன்டர்னல் கண்டென்ட்ஸ் ஆர் 0. ஸோ அதனுடைய ஒரிஜினல் வேல்யூக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கும். ஸோ தட் இஸ் த ரீசெட் பட்டன். இந்த ரீசெட் பட்டன் நார்மலி லோவாக இருக்கும். ஸோ வென் யூ ஆர் கோயிங் ஃபார் த ரீசெட் ஆப்ரேஷன், ஸோ அதை ஹை பல்ஸ் அப்ளை பண்ணுறோம் ஃபார் 2 மிஷின் சைக்கிள். ஸோ 2 மிஷின் சைக்கிளுக்கு ஹை பல்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா now the 8051 will be reset and it will be all the internal contents are 0. அதுக்குள்ளே இருக்க எல்லாமே 0ன்னு மாறிடும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக வரும்போது நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டில் பார்க்குறோம். ஸோ அந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அது என்ன செய்யனா, இட் கோயிங் டு டிஸ்பிளே தி MU51, MUC51, மைக்ரோ கண்ட்ரோலர் 51, 8051. அதாவது அது அந்த கிட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஒரு பேசிக் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க அந்த கிட்டை பற்றி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. அந்த ப்ரோக்ராம் போய் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ரீசெட் பண்ண ஆரம்பித்தவொடனே அது என்ன ஆகும், அதனுடைய பேசிக் மானிட்டர் பேசிக் ப்ரோக்ராமுக்கு போயிடும். அந்த பேசிக் ப்ரோக்ராம் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம கம்ப்யூட்டரில் பயாஸ்ன்னு சொல்கிற மாதிரி அது அந்த ப்ரோக்ராமுக்கு போயிடும். அந்த ப்ரோக்ராம் போய் நேம் ஆஃப் த கிட் அதை டிஸ்பிளே பண்ணும். ஆன் பண்ண உடனே நேம் ஆஃப் த கிட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த கிட் ஆப்ரேட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். அதான் நேம் ஆஃப் த கிட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அப்போ ரீசெட் பண்ண உடனே அந்த இருக்க ப்ரோக்ராம் அதை டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுதான் ரீசெட்டுடைய ஆப்ரேஷன். ஸோ ஆர்எஸ்டின்றது ரீசெட் பட்டன். ஸோ இந்த ஆர்எஸ்டி நார்மலி லோ, ஸோ நார்மலாக லோவாக இருக்கும். when reset operation, ஸோ ரீசெட் பண்ண போகிறோம். ரீசெட் பின் ஆர்எஸ்டி பின், அது பின் நம்பர் 9, ஹை ஃபார் 2 கிளாக் பல்சஸ், 2 மெஷின் சைக்கிள். ஸோ 2 மெஷின் சைக்கிளுக்கு அது ஹை ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ 2 மெஷின் சைக்கிள்ஸ். ஸோ ஹைன்றது ப்ளஸ் VCC, ஹை ஸ்டேட்டுக்கு போகிறோம். ஸோ நார்மலி லோ கிரவுண்டில் இருக்கும், கிரவுண்ட் பொட்டன்ஷியல் நார்மலி கிரவுண்ட் பொட்டன்ஷியலாக இருக்கும். நம்ம ரீசெட் பண்ண உடனே அந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த பின் நம்பர் 9 ஒரு ஹை ஸ்டேட்டுக்கு போகும், ப்ளஸ் VCC ஆப்ரேஷனுக்கு போயிடும். ஸோ அப்போ போனவுடனே ஒரு 2 மெஷின் சைக்கிள் வரையும் இருக்கும்போது ஸோ இட் மேக்ஸ் ஆல் த இன்டர்னல் கண்டென்ட்ஸ், இட் மேக்ஸ் all the internal contents, அதாவது address bus, data bus. ஸோ address bus அதனுடைய வேல்யூவை 0 பண்ணிடும், 0 டேட்டா பஸ் 0. ஸோ ஆல்ரெடி ஒரு வேல்யூஸ் இருக்கும், அதை 0 பண்ணிடும். அதே மாதிரி ஆல் த ரிஜிஸ்டர்ஸ் உள்ளே இருக்க எல்லா ரிஜிஸ்டருடைய வேல்யூஸும் மெமரி கண்டென்ட்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் 0 பண்ணிடும். ஆல் த ரிஜிஸ்டர்ஸ் ஆர் 0. ஸ்டாக் பாயிண்டர், ஸோ ஸ்டாக் பாயிண்டர் அதனுடைய ஸ்டார்டிங் வேல்யூ 07, அதனுடைய இனிஷியல் வேல்யூக்கு போயிடும். ஸோ எல்லாமே அதனுடைய இனிஷியல் வேல்யூக்கு போயிடும். இனிஷியலாக எப்படி இருக்கும் அந்த வேல்யூக்கு போயிடும். இனிஷியல் வேல்யூஸ் ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி இருக்கோ அதே வேல்யூ, நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது வேல்யூஸ் மாறும். ஸோ அது ரீசெட் பண்ண உடனே அது இனிஷியல் வேல்யூக்கு மாறிடும். ஸோ திஸ் இஸ் த ரீசெட் ஆப்ரேஷன். இந்த ரீசெட்
ஃபங்க்ஷன் எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட்டுடைய சர்க்யூட், ஸோ ரீசெட்ன்றது என்ன செய்யும் பார்த்துருக்கோம். இந்த ரீசெட் சர்க்யூட் எப்படி இருக்கும், பவர் ஆன் ரீசெட் சர்க்யூட் எப்படி இருக்கும், பவர் ஆன் ரீசெட் சர்க்யூட், பவர் ஆன் ரீசெட் சர்க்யூட். ஸோ 8051 இப்போ ஆல்ரெடி நம்ம கிளாக் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ ரீசெட் சர்க்யூட் பின் நம்பர் 9 ரீசெட் சர்க்யூட்ஸ் எப்படி இருக்கும். ஸோ ஒரு கெப்பாசிட்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் பின் நம்பர் 9. ஸோ இங்கே ஒரு சுவிட்சை கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இது த ரீசெட் சுவிட்ச். இது விசிசி. ஸோ 1000 மைக்ரோஃபாரட் எம்எஃப்டி 100K. ஸோ this is a reset switch. அப்போ இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த விசிசி இங்கே பின் நம்பர் 9க்கு போகும். ஸோ நார்மலி இது லோ ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ண பின் நம்பர் 9க்கு போகும். எவ்வளோ நேரம் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும்னா that depends on the 2 machine cycle. அந்த 2 machine cycle அது ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், மைக்ரோ செகண்ட்ஸ். ஸோ நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோடனே ரீசெட் ஆகிடும். ஸோ மைக்ரோ செகண்ட்ஸில் இருக்கும். ஸோ இது 8050 ரீசெட் சர்க்யூட்ஸ், 8051 ரீசெட் சர்க்யூட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், கிறிஸ்டல் பார்த்துருக்கோம் பின் நம்பர் 18 and 19ல். ஸோ அதோடு சேர்த்து பார்க்கும்போது இந்த சர்க்யூட், ஸோ பின் நம்பர் 18, 19 30 பிகோஃபாரட். ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இதை கொண்டு போய் கிரவுண்டில் கொடுத்துரும். பின் நம்பர் 20 கிரவுண்ட் பின். ஸோ திஸ் இஸ் தி பவர் ஆன் ரீசெட் சர்க்யூட்ஸ். ஸோ நம்ம ஆன் பண்ண உடனே எப்படி ரீசெட் பண்ண போகிறோம். ஸோ அது பவர் ஆன் ரீசெட் சர்க்யூட்ஸ். இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு 8051 நார்மல் ஆப்ரேஷன் ஆன் பண்ண உடனே அதோடைய இனிஷியல் கண்டென்ட்டுக்கு மாறுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ரீசெட் சர்க்யூட். எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஆர்எஸ்டி பின், ரீசெட் பின். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சில கண்ட்ரோல் சிக்னல்ஸ் பிசென், ஏஎல்இ, இஏ பின், இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிசென் பின், PSEN program status enable, PSEN. So program status enable, program status enable. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 8051ல் இன்டர்னல் மெமரி 4K ROM, அதாவது அதை கோட் மெமரி அல்லது ப்ரோக்ராம் மெமரின்னு சொல்கிறோம். 128 bytes ஆஃப் ரேம் மெமரி கால்ட் அஸ் தி டேட்டா மெமரின்னு சொல்கிறோம். இப்போ சப்போஸ் நான் வெளியில் இருக்க மெமரியை யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு இன்டர்னல் மெமரி பத்தலை, எக்ஸ்டர்னல் மெமரியை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸ்டர்னல் மெமரியிலையும் 64K டேட்டா மெமரி இருக்குது, 64K ப்ரோக்ராம் மெமரி இருக்குது. அப்போ அந்த ப்ரோக்ராம் மெமரி இப்போ யூஸ் பண்ண போகிறோமா, டேட்டா மெமரியை யூஸ் பண்ண போகிறோமா. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறது தான் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் எனேபிள். ஸோ இது PSEN. இந்த PSEN ஜீரோவாக இருந்ததுன்னா ஸோ இது எக்ஸ்டர்னல் கோட் மெமரி, எக்ஸ்டர்னல் கோட் மெமரி. இந்த PSEN-உடைய வேல்யூ ஹையாக இருந்ததுன்னா ஹை வேல்யூ எக்ஸ்டர்னல் டேட்டா மெமரி. ஸோ வெளியில் யூஸ் பண்ணக்கூடிய ரேமையும் ரோமையும் யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸ்டர்னல் ரோம். ஸோ டேட்டான்றது எக்ஸ்டர்னல் ரேம். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பின்னை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நான் எக்ஸ்டர்னல் மெமரி யூஸ் பண்ண போகிறேன்னா, ஸோ எக்ஸ்டர்னல் மெமரியில் எதை யூஸ் பண்ண போகிறேன், ரேமை யூஸ் பண்ண போகிறோமா, ரோமை யூஸ் பண்ண போகிறோமா, அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த பின் லைனை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் ஜீரோன்னு பண்ணிட்டா நவ் த 8051 யூசஸ் தி எக்ஸ்டர்னல் ரோம் மெமரி. வெளியில் கனெக்ட் பண்ணிக்க ரோமை யூஸ் பண்ணிக்கும். இதை ஒன்றுன்னு கனெக்ட் பண்ணிட்டா இட் யூசஸ் தி எக்ஸ்டர்னல் ரேம் மெமரி, அதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ தென் ALE பார் ப்ரோக்ராம், ALE பார் ப்ரோக்ராம், ALE பார் ப்ரோக்ராம் மெமரி.